வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி. விரைவுச் செய்திகள். தமிழக பாஜக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிட மேலும் சில நாட்கள் ஆகும் என்றும் வேட்பாளர் தேர்வு குறித்து ஆலோசனை நடத்தவிருப்பதாகவும் அக்கட்சியின் மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இன்று மதியம் 4:30 மணியளவில் சென்னை வந்த அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். பாஜக வேட்பாளர் தேர்வு குறித்து விவாதிக்கவே சென்னை வந்திருப்பதாக அப்போது அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை ஜெயலலிதா வழங்கிய நல்லாட்சியை மட்டும் எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்ட பியூஷ் கோயல், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்றார். திருச்சியில் உள்ள காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் வேட்பாளர்கள் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அன்பில் மகேஷ் கலந்து கொண்டு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளை நேரில் சந்தித்து தங்களது தொகுதிகளுக்கான ஆதரவை கோரினார். இந்நிகழ்ச்சியில் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் இனிகோ இருதயராஜ், மணப்பாறை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அப்துல் சமத், மாநகர கழக செயலாளர் மதிவாணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். யாரு வேணா எங்க வேணா போட்டியிடலாங்க. நீங்க தமிழ்நாட்டில் யாரு வேணா எங்க வேணா போட்டியிடலாம். அதுக்கு தேர்தல் கமிஷன் விதிமுறையை மீறாமல் யார் வேணாலும் போட்டியிடலாம். அது அவருடைய எங்களை பொறுத்தவரை தமிழ்நாடு முதலமைச்சர் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க. இந்த போட்டி என்பது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்று சொல்லியிருக்கார்கள். ஆக நமக்கு நம்முடைய நாட்டுக்கு எதிர்ப்பாக செயல்படக்கூடிய அந்த அணியை வீழ்த்துவதா இது ஒரே விஷயம். கண்டிப்பாக இந்த முறை 2023 ஏறத்தாழ 54,000 வாக்குகள் வித்தியாசம் தந்த திருச்சி கிழக்கு, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் 69,000 வாக்குகள் வித்தியாசத்தை மட்டும் தந்த அந்த திருச்சி கிழக்கு இந்த முறை அதை தக்க வைப்பதற்கு நடந்ததற்கான மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பாக தரும். திருப்பத்தூர் புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் உருவ சிலைக்கு திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியின் அமமுக வேட்பாளர் ஞானசேகருடன் முன்னாள் அமைச்சர் KC வீரமணி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் முன்னாள் பாமக சட்டமன்ற உறுப்பினர் TK ராஜா, அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் ராணியை ஆதரித்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஆலோசனை கூட்டம் நகர செயலாளர் வரதன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பாமக மாநில இளைஞர் சங்க தலைவர் கணேஷ்குமார் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் ராணியை ஆதரித்து மாவட்ட தலைவர் கவிதா வெங்கடேசன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பாஸ்கரன், மாநில செயற்குழு உறுப்பினர் துரை நாடார் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கினர். அரியலூரில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கூட்டணி கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு தேர்தல் வெற்றி குறித்து ஆலோசனை நடத்தினர். தொடர்ந்து அரியலூர் அதிமுக வேட்பாளர் ராஜேந்திரன் பேசிய போது, தனக்கு மாலை வாங்குவதற்காக நேரத்தை செலவிட வேண்டாம் என்றும் வெடிகளை வெடித்து மக்களை சங்கடப்படுத்த வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமண்டூரில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மதுராந்தகம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் மரகதம் குமரவேல் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு உரையாற்றினார். அப்போது தன்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோயில் மாவட்ட திமுக வேட்பாளர்கள் மகேஷ் மற்றும் ஆஸ்டின் நாகர்கோவிலில் உள்ள திமுக அலுவலகத்திற்கு வருகை தந்தபோது நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் திரண்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தேர்தல் நடத்திய விதிமுறைகளை மீறி கும்பலாக செல்ல அனுமதி இல்லை என தேர்தல் அதிகாரிகள் அறிவுறுத்தியதை அடுத்து மற்றவர்களை தவிர்த்துவிட்டு வேட்பாளர்கள் மற்றும் தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவிக்க சென்றனர். காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி தாவேக வேட்பாளர் தென்னரசு குன்றத்தூர் வருகை தந்தபோது அம்பேத்கர் மற்றும் அண்ணா சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திரளாக கூடியிருந்த அக்கட்சியினர் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து தோளில் தூக்கி MLA என முழக்கமிட்டு ஆரவாரம் செய்தனர். சென்னை ராயபுரத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் ராயபுரம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட துணை செயலாளராக பாக்யாவை புதிதாக நியமிக்கப்பட்டார். இதையடுத்து அவர் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவனுக்கு தனது நன்றியை தெரிவித்தார். இதன் பின்னர் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் பொன்னாடைகள் போர்த்தி கௌரவிக்கப்பட்டார். இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் மகளிர் அணி வலிமையாக இளம் மகளிர்களுக்கு வலிமை தரக்கூடிய எண்ணங்கள் வேண்டும் என்பதற்காக, மக்கள் பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக அருமை சகோதரி யமுனா அவர்களை இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாவட்ட செயலராக நியமித்ததற்காக நன்றி. என்னை ராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு மாவட்ட துணை செயலராக நியமித்ததற்காக என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் இன்றைய புரட்சியாளர், எங்களின் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல்காப்பியம் திருமாவளவன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
கோவை மாவட்டம் வால்பாறை சட்டமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளராக சுதாகர் அறிவிக்கப்பட்டார். இதையடுத்து அவர் வால்பாறை வருகை தந்தபோது திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதன் பின்னர் அப்பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிகழ்ச்சியில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் வெங்கடேசன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர் விநாயகர் ஆலயத்தில் வழிபாடு செய்துவிட்டு வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதில் அதிமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜோதி ராமலிங்கராஜா, மேற்கு ஒன்றிய செயலாளர் சிவா, நகர கழக செயலாளர் மதியழகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஏற்காடு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் உஷாராணி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவர் பேலூரில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்தித்து சால்வை அணிவித்து வாக்கு சேகரித்து ஆதரவு திரட்டினார். இதேபோல் கூட்டணி கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் வேட்பாளர் உஷாராணிக்கு சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் SUCI அமைப்பு வேட்பாளர் ரஞ்சித்குமார் தனது 2 குழந்தைகளுடன் சென்று தேர்தல் அலுவலர் ரஜத் பீடனிடம் வேட்புமனு தாக்கல் செய்து உறுதிமொழி ஏற்றார். முன்னதாக அவருடன் SUCI அமைப்பினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பியவாறு ஊர்வலமாக வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் தாவேக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதை கொண்டாடும் வகையில் சிலாம்பாக்கம் கிராமத்தில் அக்கட்சியினர் பட்டாசு வெடித்து கேக் வெட்டி இனிப்புகளை வழங்கினர். ஒன்றிய செயலாளர் ரஞ்சித்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மகளிர் அணியினர் வீடு வீடாக சென்று விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். இதில் மாவட்டம் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்தனர். விழுப்புரம் மாவட்டம் அரசூரில் நடைபெற்ற NDA கூட்டணி கட்சி ஆலோசனை கூட்டத்தில் உளுந்தூர்பேட்டை அதிமுக வேட்பாளர் குமரகுரு அறிமுகம் செய்யப்பட்டார். இதில் பாஜக, அமமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பங்கேற்று அவருக்கு ஆதரவாக இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் ராமச்சந்திரன் ஆர்ப்பாக்கம் மற்றும் பூதமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திமுக ஆட்சியில் பெருகியுள்ள போதைப் பொருள் புழக்கத்தை கடுமையாக விமர்சித்த அவர் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். இந்நிகழ்வில் முன்னாள் MLA அரங்கநாதன், ஒன்றிய செயலாளர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி தாவேக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள பரணி பாலாஜிக்கு கள்ளக்குறிச்சி தொண்டரணி சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாவட்ட இணை அமைப்பாளர் மோகன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வை தொடர்ந்து வேட்பாளர் பரணி பாலாஜி தொகுதியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களையும் சந்தித்து ஆதரவு திரட்டினார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கண்ணன் தேர்தல் அலுவலர் சங்கரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக அவர் மாட்டு வண்டியில் ஏற்கலப்பையை கையில் ஏந்தியும் கட்சி கொடியை ஏந்தியும் முக்கிய வீதிகள் வழியாக தனது ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக வந்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அம்பேத்ராஜன் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அலுவலர் விஜயகுமாரியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக அவர் கட்சி நிர்வாகிகளுடன் திருப்போரூரில் உள்ள அம்பேத்கர் சிலை முன் உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். தொடர்ந்து நிர்வாகிகளுடன் மாட்டு வண்டியில் கையில் ஏற்கலப்பை மற்றும் நெல்மணிகளை ஏந்தி ஊர்வலமாக வந்தார். திண்டுக்கல் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சட்டமன்ற தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் நடைபெறுகிறது. இதில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வேட்பாளர் முத்தரசி கோட்டாட்சியர் பழனிவேலிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதன் பின்னர் அவர் கோட்டாட்சியர் முன்னிலையில் உறுதிமொழி ஏற்றார். இதனைத் தொடர்ந்து சுயேட்சை வேட்பாளர் ராஜேந்திரன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திருவள்ளூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் செந்தில்குமார் மாட்டுவண்டி மற்றும் ஏற்கலப்பையுடன் வந்தார். இதன் பின்னர் அவர் தேர்தல் நடத்தும் அலுவலர் ரவிச்சந்திரனிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதுக்காக தான் நம்ம வாக்கு கேட்கிறோம். அடுத்த தலைமுறைக்கு இலவசமாக கொடுக்க வேண்டியது கல்வியும் மருத்துவம் தான். அதை இவங்க காசுக்கு விற்கிறாங்க, மற்றது எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்குறாங்க. அப்போ நாங்கள் வந்தால் கல்வியும் மருத்துவமும் அனைவருக்கும் சமமாக தரமாக இலவசமாக கொடுப்போம். மற்ற எல்லாத்தையும் வாங்கி பயன்படுத்தி வாழக்கூடிய அளவுக்கு என் மக்களின் தரத்தை நாங்கள் மேம்படுத்துவோம். ஆனால் அவங்க மேலே அனுமதியின்றி மாட்டு வண்டியில் வந்ததா வழக்கு பதிவு செய்வார்னு காவல்துறை சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? சேலம் மாவட்டம் வாழப்பாடி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் நடத்துனராக பணியாற்றி வருபவர் ராஜவேல். இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னையில் உள்ள திமுக அலுவலகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு நேர்காணலில் கலந்து கொண்டார். இதனை அறிந்த போக்குவரத்து நிர்வாகம் ஒழுங்கு நடவடிக்கை பிரிவின் கீழ் ராஜவேலுவை மறு உத்தரவு வரும் வரை தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்துள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியில் பாமக வேட்பாளராக வைத்து அறிவிக்கப்பட்டார். இதனால் அதிருப்தி அடைந்த மற்றொரு விருப்ப மனுதாரர் திருமாவளவனின் ஆதரவாளர்கள் 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். அவர்களை சமாதானப்படுத்திய திருமாவளவன், நாம் தலைமைக்கு எதிரானவர்கள் அல்ல, தலைமையின் முடிவை ஏற்போம் என கூறி தொண்டர்களை கலைந்து போக செய்தார். இந்த வாய்ப்பு இல்லை என்றாலும் அடுத்த முறை
எனக்கு வாய்ப்பு தருவதாக எனக்கு பேசியிருக்கிறார்கள், உறுதி கொடுத்திருக்கிறார்கள். அதனால் எனக்கு ஆதரவு கொடுத்த எங்கள் ஊர் மக்களும் இங்கு வருகை புரிந்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மதுரை மாவட்ட ஆயுதப்படை பயிற்சி மைதானத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் துறை அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களின் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் உமாதேவி பிரகாஷ், வீரத்தியாகி விஸ்வநாததாஸ் மற்றும் தொழிலாளர் கட்சி வேட்பாளர் சண்முகவேல் ஆகியோர் தேர்தல் நடத்தும் அலுவலர் சதீஷ்குமாரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தனர். வட்டாட்சியர் பாலாஜி மற்றும் கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் இந்த வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பட்டினம் மற்றும் உய்யாலி மீனவர் குப்பத்தில் காவல்துறை கண்காணிப்பாளர் அறிவழகன் தலைமையில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. துணை ராணுவப்படை வீரர்களும் காவல்துறையினரும் அணிவகுப்பாக சென்று பொதுமக்களிடையே தேர்தல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் கல்பாக்கம் காவல் ஆய்வாளர் சங்கர், உதவி ஆய்வாளர்கள் உள்ளிட்ட காவலர்கள், துணை ராணுவத்தினர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு கழுகுமலை நோக்கி சென்ற எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தை கரட்டுமலை சோதனை சாவடி அருகே தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். சோதனையில் முறையற்ற பொருட்கள் ஏதும் சிக்காத நிலையில் அவரது வாகனம் செல்ல அதிகாரிகள் அனுமதித்தனர். சேலம் ஏற்காட்டை சேர்ந்த கந்தசாமி தனது மகளின் திருமணத்திற்காக பழைய நகைகளை மாற்றிக்கொண்டு பாப்பிரெட்டிப்பட்டியிலிருந்து காரில் வீடு திரும்பியுள்ளார். அப்போது குள்ளம்பட்டி பகுதியில் தேர்தல் அதிகாரிகள் நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்கள் இல்லாததால் 2,85,000 ரூபாய் மதிப்புள்ள புதிய நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டு வாழப்பாடி வட்டாட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டன. திருமணத்திற்காக சேமித்த நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டதால் மணமக்கள் குடும்பத்தினர் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகினர். திருவள்ளூர் மாவட்டம் ஏலியம்பேடு ஊராட்சியில் உள்ள தனியார் மினரல் வாட்டர் நிறுவனம் ராட்சத மோட்டார் மூலம் நிலத்தடி நீரை உறிந்து விற்பனைக்காக பல்வேறு மாநிலங்களில் அனுப்பி வருகிறது. இதனால் அப்பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து குடிநீரானது உப்பு நீராக மாறி குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக பொதுமக்கள் அதிகாரிகளிடம் தகவல் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் தடையின்றி சுகாதாரமான குடிநீர் வழங்க கோரி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த முகவரியில இருந்தா ஏலம்பேடு ஊராட்சின்னு அட்ரஸ் இருந்தா அவங்களுக்கு வேலை இல்லைன்று இங்க இருக்க தொழிற்சாலை. ஆனா இந்த தொழிற்சாலை இந்த பஞ்சாயத்துக்குள்ள இருக்கு, மகேந்திர சிட்டி. இதுல ஏகப்பட்ட தொழிற்சாலை இருக்கு. இங்க இருக்கிறவங்க மட்டும் வேலை இல்லை, மற்ற பஞ்சாயத்துல வெளியே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை தராங்க. அப்போ இது எப்படி? நாங்கள் வெளியே இருக்கிற வேலை கொடுக்கக்கூடாதுன்றது எங்கள் நோக்கம் இல்லை. ஆனால் எங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த ஊரில் இருந்தால் தரமாட்டேன்றாங்க. அப்போ இதுக்கு எதிராக தான் இந்த குடியேறும் போராட்டம். இன்னைக்கு இந்த அதிகாரிகள் நாங்கள் எல்லா இதுக்கும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு லெட்டரெல்லாம் அனுப்பிச்சிட்டோம். எலெக்ஷன் முடிஞ்சோடனே உரிய நடவடிக்கை எடுக்கிறோம். தண்ணி பிரச்சனை இப்போ நாங்கள் தீர்க்கிறதுக்கு இப்போ நாங்கள் மாற்றி தரோம்னு சொல்லியிருக்காங்க. சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பழங்குடியினர் பெயரில் போலி சான்றிதழ் பெறுவதை தடுக்க முறையான ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்றும், தலித் ஒருவரை துணை முதலமைச்சராகவும் பழங்குடியினத்தை சேர்ந்தவரை வேட்பாளராகவும் அறிவிக்கும் கட்சிக்கே தங்களது ஆதரவு என்றும் தமிழ்நாடு பழங்குடியினர் பேரவைத் தலைவர் ஆல்வாஸ் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள சாலையில் கால்நடைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் பள்ளி முடிந்து சாலையில் நடந்து சென்ற பள்ளி சிறுமியை திடீரென மாடு ஒன்று தாக்கியது. இதையடுத்து கண்காணிப்பு கேமரா காட்சிகள் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கால்நடைகளை கட்டுப்படுத்த சம்பந்தப்பட்ட நகராட்சி அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இட்டகவேலி நீலகேசி அம்மன் கோயிலில் மாமியார் கொடுமைக்கு எதிராக மிக உயர்ந்த ஒரு பாக்கு மரத்தை தேர்ந்தெடுத்து சிறப்பு பூஜைகள் செய்தனர். தொடர்ந்து ஒரு தரப்பில் மாமியார் தரப்பும் மற்றொரு தரப்பில் மருமகள் தரப்பும் என மாறி மாறி இரு தரப்பினரும் இழுத்து இறுதியில் அம்மன் முன் பாக்கு மரத்தை ஏற்றி அதில் இரவில் சிறப்பு பூஜைகள் செய்து தீ வைத்து கொளுத்தி மாமியார் கொடுமையை வென்றதாக கருதப்படும். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கண்டு ரசித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பூவாளூரில் உள்ள முத்துமாரியம்மன் கோயிலில் பங்குனி திருவிழாவையொட்டி பால்குடம் ஊர்வலம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கோவில் வந்தடைந்தனர். தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ள சட்டைநாதர் சுவாமி கோயிலில் பங்குனி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு கொடிமரத்தில் அருள்பாலிக்கும் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்தி பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் CSI கிழக்கு குருசேகரம் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராலயம் சார்பில் சிலுவை யாத்திரை மற்றும் தவக்கால செய்தி கூட்டம் குருசேகர ஆயர் மேத்யூ தலைமையில் நடைபெற்றது.
ஊர்வலத்தில் இயேசுநாதரின் சிலுவை பாடுகள் தத்ரூபமாக செய்து காண்பிக்கப்பட்டு பிரார்த்தனை செய்தபடியே கிறிஸ்தவர்கள் ஊர்வலமாக சென்றனர். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக குருசேகர ஆயர் ஜோசு, NMSI பொருளாளர் அர்ப்பணி சவுந்தர பாண்டியன், முனைவர் ஜெய்சிங் ஆகியோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் உலுப்புக்குடி வேட்டைக்காரன் கோயிலில் பங்குனி மாதம் ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் திருவிழா நடைபெற்றது. இந்த விழாவையொட்டி திங்கட்கிழமை இரவு பொங்கல் வைத்து வழிபாட்டை துவங்கினர். பின்னர் நேர்த்திக்கடனாக செலுத்தப்பட்ட 50 ஆடுகள் பலியிடப்பட்டு கறிவிருந்துடன் கூடியிருந்த 3000க்கும் மேற்பட்ட ஆண்களுக்கு சாதமும் ஆட்டுக்கறி குழம்பும் பிரசாதமாக பரிமாறப்பட்டது. இதில் புன்னாம்பட்டி, காட்டுவேலம்பட்டி, நத்தம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆண்கள் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள பண்ணாரி மாரியம்மன் கோயில் குண்டம் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. தலைமை பூசாரி பார்த்திபன் முதலில் தீமிதித்து விழாவினை தொடங்கி வைக்க, அவரை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் திரளான பக்தர்கள் பங்கேற்ற நிலையில் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் தொரப்பாடி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இவ்விழாவில் ஸ்ரீவள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கல்யாண வைபோகத்துடன் கூடிய வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுற்று வட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அதைத் தொடர்ந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள தட்சிணமுத்து மாரியம்மன் உள்ளிட்ட 4 அம்மன் ஆலயங்களின் முளைப்பாரி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவையொட்டி நூற்றுக்கணக்கான பெண்கள் முளைப்பாரி ஏந்தி கும்மி எடுத்து வீதி விழாவாக சென்று அரசலாற்றங்கரையில் தீர்த்தம் கொடுக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். மின் அலங்கார வாகனங்களில் 4 அம்பாள்களும் வீதியுலா வந்த இந்நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி காளியம்மன் கோயில் பங்குனி திருவிழாவில் அம்மன் சிங்கமுக வாகனத்தில் நவரத்ன அலங்காரத்துடன் எழுந்தருளினார். இரவு முழுவதும் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக அம்மன் வீதியுலா வந்தபோது பொதுமக்கள் விடிய விடிய காத்திருந்து பூஜைகள் செய்து வழிபட்டனர். அதிகாலையில் அம்மன் மீண்டும் கோவிலை சென்றடைந்தார். நாகை மாவட்டம் சித்தாய்மூர் நல்லமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் பங்குனி தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீகுண்டத்தில் இறங்கி தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் கைக்குழந்தைகளுடனும் தீமிதித்து வழிபட்ட இந்த நிகழ்வில் சுற்றுவட்டார கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்றனர். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.